ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते நல்லா हैं. இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேத வெளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक की रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். हम अनगिनत आनंदित होते நாம் हैं. இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे, வாசிக்கலாமா? पढ़ेंगे. நெகேமியா नेहेमिया की पुस्तक 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 10ஆம் வசன பகுதி சொல்லப்பட்டிருக்குது. 10वें वचन में एक भाग में कहा गया है, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். क्योंकि यहोवा का आनंद तुम्हारा दृढ़ गढ़ है. கடைசி பாக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. आखिरी भाग में बहुत अच्छी रीति से நீங்க कहा गया है, கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்பதே பெரிய பலன். यहोवा के अंदर आनंदित रहना ही वो दृढ़ गढ़ है. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के जनों, சாத்தான் சமாதானத்தை கெடுக்கிறவன், शैतान जो है शांति को बिगाड़ता है, சாத்தான் சந்தோஷத்தை கெடுக்கிறவன், शैतान आनंद को बिगाड़ता है. சோத்ரம் குடும்பத்துல மகிழ்ச்சியா இருப்பது அவனுக்கு பிடிக்காது. परिवार में आनंदित से रहना उसको पसंद नहीं கணவன் है. மனைவி பிள்ளைகள் குடும்பம் சந்தோஷமா இருக்க அவனுக்கு பிடிக்காது. पति पत्नी बच्चे परिवार आनंद से रहना उसको पसंद ஆனா नहीं. நீங்களோ लेकिन आप கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். हमेशा परमेश्वर के अंदर आनंदित रहना அதுதான் है. பலன். वही हमारा दृढ़ गढ़ है. எந்த கஷ்டத்திலும், चाहे कितना भी कष्ट हो, எந்த பாடுகளிலும், कितना भी संघर्ष हो, எந்த விதமான காரியங்களிலும் कोई भी कार्य में நீங்கள் हो, மகிழ்ச்சியா இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आपको आनंद के साथ रहना करके कहा गया அதுவே है. உங்களுக்கு பலன். वही आपका एक दृढ़ गढ़ है. மகிழ்ச்சியா இருங்க. आनंदित रहो. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடுங்க. परमेश्वर पर अपना बोझ रख உங்க छोड़ो. கஷ்டங்களை வைத்து आपके விடுங்க. कष्ट को रख छोड़ो. உங்க பிரச்சனைகளை வைத்து आपकी விடுங்க. समस्याओं को रख அது छोड़ो. எல்லாத்தையும் ஒதுக்கி वो வைத்து सब कुछ दूर करके சந்தோஷமா இருக்க பழகிக் கொள்ளுங்க. आनंद के साथ रहना सीख அது உங்களுக்கு लीजिए. பலனா இருக்கும். वो आपके लिए दृढ़ गढ़ அது உங்க बनेगा. ஆசீர்வாதத்தை கொண்டு वो வரும். आपके लिए आशीष நாம் आएगा. செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद இந்த करते हैं. பிள்ளைகளுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். आपके बच्चों के लिए धन्यवाद. சந்தோஷமா இருக்க பழகிக் கொள்ள, आनंद के साथ रहने सीख உங்க लेने, துக்கங்களை மாற்றி उनके दुखों को அவளை बदलकर சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் उनको செபிக்கிறோம். आनंद करने के लिए हम प्रार्थना அதுவே करते அவளுக்கு हैं. பலனா இருக்கட்டும். वही उनका दृढ़ गढ़ हो, அப்படியே செய்யும். वैसे ही कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमेन.